நான் கண்ணி பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். அவங்க செல்வழியா இருக்கிற இடத்துல இருந்து அந்த வேவ் சரியில்லை, ஏதோ சம்திங்னா இருக்கட்டும். நிறைய அன்பர்கள் ஒரு கவுன்சிலிங் மாதிரி சில விஷயங்களை கேட்குறாங்க. அதே மாதிரி சில அன்பர்கள் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடைக்குது, இது சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணட்டும், இப்படி நிறைய கேள்விகள் வருது. கேள்விகள் நிறைய வருகிற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் சிந்தனையில இறங்கி விட்டார்கள். எது நல்லது கெட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும், நான் போகிற பாதை சரிதானா என்கிற ஒரு கேள்வி. அப்போ இதுவரைக்கும் அந்த மெட்டீரியல் லைஃப் அதுல போகிற போது இந்த மாதிரி கேள்விகள் வர்றதில்லை. ஏன்னா பொருள் சார்ந்த வாழ்க்கையில எப்போதுமே இந்த மன உணர்ச்சி வயப்பட்டு தான் எழுந்து சிந்திக்கும். தான் செய்வது சரிதான அது முடிவு எடுத்துரும். ஆனா இப்ப கேள்வி கேட்கிற போதே நான் எடுக்கிற முடிவு சரிதானா என்று கேட்கிறார் என்று சொன்னால், அவங்க எடுக்கிற முடிவு சரியில்லைன்னு ஒரு மனசு சொல்லுது. அப்படிதானே? ஏன்னா எப்போ ஐயம் வந்துருச்சோ மதுர்மேல் போனதானே. முன்னாடி அப்படி இல்லை. தான் தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்தி அது சரிதான் என்று பேசினவர்கள் இன்று மாறுறாங்க. அப்போ ஏதோ அவங்க மனசாட்சி அல்லது உள் மனம் திறந்திருக்கு அப்படின்னு அறியும் போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கட்டாயம் நாம் எல்லோருமே இயல்பிலிருந்து உயர்வுக்கு செல்லணும். அது என்ன இயல்பு உயர்வு? அதாவது நம்மகிட்ட என்னென்ன தீய குணங்கள் இருக்கோ, கெட்ட விஷயங்கள் இருக்கோ, நம்ம நினைக்கிறது அதெல்லாம் இயல்பு. குற்ற உணர்வே கொள்ளாதீங்க. நீங்க யாரும் குற்ற உணர்வு கொள்ளாதீங்க. உங்கள்ட்ட எந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்தாலும் சரி, கடூரமா கோபம் வருது சார், பரவாயில்ல, அது இயல்பு. முதல்ல அது இயல்பு என்று புரிந்து கொள்ளணும் நீங்க. ஏன்னா இப்போ உங்க உடல் இருக்கு, மாற்ற முடியுமா? உங்க நிறத்தை மாற்ற முடியுமா? உயரத்தை மாற்ற முடியுமா? அது ஏன்னா அது இயல்பு. அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு பதிவையும் கொடுத்துருக்காங்க, அந்த தன்மை அல்லது குணம் என்று சொல்ல. பதிவு சொன்னா புரியலனா கூட உங்களுக்கு என்னென்ன குணம் இருக்கோ அதெல்லாம் உங்க அப்பா மாட்டது வந்தது. வெறுமனே உங்க அப்பா மாட்டது மட்டுமல்ல, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா. நான் ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறேன், 126 நபர்கள் வருவாங்க. அதாவது நம்ம சிந்தனையில பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தொடர் 7 பிறவிக்கு தான் தொடரும். அந்த 7 பிறவியில அதை செய்யாம விட்டுருந்தா 7வது பிறவியில அது ஸ்டாப் ஆயிடும். அப்போ நீங்க 7வது பிறவின்னு வைத்துக்கொள்ளுங்க. இல்லை, நான் 7வது பிறவினா என்னுடைய 6வது பிறவி எங்க அப்பா அம்மா, 5வது பிறவி எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, அதான் இருவழி முன்னோர்கள்னு சொல்றேன். அப்போ எனக்கு முன்னாடி 6 தலைமுறை, அது இருவழி முன்னோர்களுடைய எண்ணிக்கை கூட்டிங்கன்னா 126 நபர்கள் வருவாங்க. நீங்க 127. அப்போ இந்த 126 பேருடைய குணங்கள், தன்மைகள் எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் 127வது வெளிப்பட்டிருக்க நீங்க நான். இப்போ இந்த 127வது நபர் பொறுப்பா, இந்த 126 பேரும் பொறுப்பா? எதற்கு? உங்களுடைய குணம்.
உங்களுடைய தன்மைக்கு யார் போதும் அவங்க. பட் அவங்க போய் நியாயம் கேட்க முடியுமா? முடியாது. இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், என்னிடம் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. நான் சொல்லுவேன், அம்மா அப்பாவை வந்து நன்றியோட வணங்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? நமக்கு ஒரு குரு கிடைப்பதற்குரிய புண்ணியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க, நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க, மோசமான குணங்கள் நிறைய வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு கார்னர்ல அறிந்தோ அறியாமலோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா குரு கிடைக்குமா? குரு கிடைச்சல அரிதுங்க, அரிது. சில பேருக்கு குரு கிடைச்சுதான் நினைப்பாங்க, தவறான குருவாக இருப்பாங்க. உண்மையான குரு, ஆத்தென்டிக் மாஸ்டர் கிடைக்கணுமா? உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னு சொன்னால், எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா நிச்சயமா எங்க பெற்றோர்கள் அந்த 126 பேர்ல யாராவது ஒருத்தராவது புண்ணியம் செஞ்சிருக்கோம். அந்த புண்ணியம் பதிவுல கடந்து எங்க அப்பா அம்மாட்ட வந்து எனக்கு வந்திருக்குன்னா நான் எங்க அப்பா அம்மாவை நன்றியோடு வணங்கணும். எனக்கு ஏதோ பெரிய சொத்து சேர்த்து வைக்கல, நிறைய படிப்பு கொடுக்கல, இல்லை எங்க அண்ணனுக்கு நிறைய சொத்து கொடுத்து எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாரு, அதனால அப்பாவுக்கு மேல கோபம், அம்மாவுக்கு மேல கோபம். நிறைய அப்படி இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க பெற்றோர்கள் மீது சங்கடப்பட்டவங்க. இன்னைக்கு சொல்றேன், பெற்றோர்கள் செய்த ஏதோ ஒரு புண்ணியத்தினால்தான் உங்களுக்கு எனக்கு ஒரு குரு கிடைத்திருக்கிறார். அதுவும் சாதாரண குரு அல்ல, ஆத்தென்டிக் மாஸ்டர், ரியல் மாஸ்டர். சரி, இது எதுக்கு சொல்ல வரேன், எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்றீங்கல்ல, இது 126 கருத்தொடர் வினைப்பதி. இப்போ அது ஒரு பிறவியில இதெல்லாம் போக்கிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா 99.99 முடியாது என்பதுதான் பதிவு. ஆனா நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், அதிகமா முயற்சி எடுக்கணும். நிறைய தோல்விகளை சந்திப்போம். எத்தனை நாள் கோபமே படக்கூடாது நம்ம இருந்திருப்போம், ஆனா கோபப்படாம இருந்திருக்கோம். முயற்சி தோல்வி அடையுது. இந்த தோல்வி இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். மைண்டு தோல்வி தோல்வி மீண்டும் மீண்டும் தோல்வி தோண்டு விடாதீங்க. ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பதிவை கொடுக்கும். பல தோல்விகள் நான் சொல்லுவேன், தோல்விகள் எல்லாம் படிக்கட்டுகள். பல தோல்விகளா வெற்றி ஒண்ணுதான். வாழ்க்கையில வெற்றி ஒண்ணுதான். நீங்க நிறைய வெற்றியை கணக்கு போடலாம், அது வெற்றி அல்ல. அது வெற்றியாக இருந்தால் மேற்கொண்டு நீங்கள் வெற்றிக்காக முயற்சி பண்ண மாட்டீங்க. ஆனா தோல்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பல இடங்கள்ல. ஆனா வெற்றி ஒண்ணும், அந்த ஒரு வெற்றி தான் உச்சி உயர்வு. நான் சொன்ன பாருங்க, அந்த உயர்வை அடைவதற்கு நீங்க பல தோல்விகளை சந்திக்க. அந்த தோல்வி கூட உங்களுடைய இயல்புக்கு முரண்பட்டு போராடுறீங்கல்ல. மகிழ்ச்சி சினம் தவிர்த்தல் என்று ஒரு தலைப்பை கொடுத்தாங்க. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், சினத்தை தவிர்த்த வரக்கூடாது. சினம் வந்துருச்சா குற்ற உணர்வு, ஐயோ எனக்கு சினம் வருது குற்ற உணர்வு. குற்ற உணர்வு மிகப்பெரிய பாவம், பாவ பதிவு. யாருக்கு மனசுல குற்ற உணர்வு இருக்கோ அவங்க தன்னிலை உணர்வு பெற முடியாது. அதனால்தான் மகிழ்ச்சி ஒரு பாடல்ல சொன்னார், பஞ்சமா பாதங்கள் செய்தோராயினும் அஞ்சாதிய உமையும் ஏற்போம். பஞ்சபாதங்கள் உங்களுக்கு தெரியும், அதை நீ செஞ்சிருந்தா கூட நீ கவலைப்படாதப்பா, குற்றவுணர்வு கொள்ளாத, ஒன்னையும் நான் ஏத்துக்கிறேன் வா. நீங்க இதெல்லாம் புரியணும். வால்மீகி செய்யாததுதான். பிற்காலத்துல ஒரு அற்புதமான இதிகாசத்தை படைக்கிறானே, அருணகிரி இது பண்ணாததுதான். ஒரு சித்தராக மாறுகிறானே, எப்போ குற்ற உணர்வு கொள்ளாது. அருணகிரிநாதன் குற்ற உணர்வு கொண்டான், உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். குற்றுணர்வு மிகுதினால தன்னை அழித்துக் கொள்வதற்காக உயரமான இடத்துல இருந்து கீழே குதிக்கிறான். ஏதோ முருகக்கடல் வந்து கையன்னைக்கு அவனை காப்பாத்தி உட்கார வச்சு சும்மா இரி சொல்லற அப்படின்னு உபதேசிக்கு போனதாக கதை சொல்லுது. சரி, அவர் எப்படி கீழே விழும்போது அடிபடாம விழுந்தாரு, உட்கார்ந்தாரு, ஒரு அசிரியர் கேட்டதை பற்றி நம்ம இப்ப சிந்திக்க வேண்டாம்.
ஆனால் அவர் எப்படி சித்தராக மாறினார் என்றால், குற்றுணர்வு உச்சத்துக்கு போயிட்டு தன்னை அழித்துக் கொள்வதற்காக முயலுகிற போது ஏதோ ஒன்று அவரை தடுத்து, நீ குற்றுணர்வு கொள்ள வேண்டாம், நீ சொல்லற சும்மாயிரு. ஒரே உபதேசம், சும்மாயிரு சொல்லற இருந்துட்டு எப்படி இருந்தாரு அவருக்கு தெரியும். என்னாச்சு? அருணகிரிநாதர், திருப்புகழ், வால்மீகி வாஸ் பார்பேரியன். எப்படி? அது மாதிரி நாம எல்லாருமே ஒரு விதமாக அருணகிரிநாதர் தான், வால்மீகி தான், நம்ம எல்லாரும் உண்மையை பேசும். இப்போ இந்த பதிவுகளை போக்குறதா, எப்படி இந்த குற்றோட நான் சுமந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லுவேன். முதல்ல உங்க குற்ற உணர்வை விடுங்க. ஏன்னா உங்க குற்றத்துக்கு நீங்க அல்ல காரணம். குற்றவாளி என்றோ பாவி என்றோ யாரும் இல்லை உலகிலே. குற்றத்திற்கு காரணமோ முந்தைய சமுதாயம் மாதிரி சொல்ற. நீ செய்யற குற்றத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய முன்னோர்கள் 126 பேர்கள், நீ அல்ல. அதுபடி நீ குற்றம் செஞ்சுட்டேன்னு சொல்ல வரல, நீ குற்றோணர்வு கொள்ளாதேங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குற்ற உணர்வு எல்லாத்தையும் தோறு போட்டோம். மைண்டை ஃப்ரீ ஆகு. இதெல்லாம் எங்க அப்பா அம்மா தந்த சொத்து. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய பொறுப்பை நாம் எடுக்கணும், ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைக்கு அது 7வது பிறவி வைங்க, அதுக்கு 6வது பிறவி யாரு? நீங்க தானே. அப்போ உங்க மூலமா தானே அதுக்கு வினைப்பதிவு போகுது. என்ன வினைப்பதிவு? உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம். நல்லதும் போகுது, அது இருக்கட்டும். நம்ம கெட்டதான் பேசணும், அதுக்கு போகுது இல்லையா? அதுக்கு போகக்கூடாது. ஏனென்றால் இந்த என்னுடைய வினைப்பதிவுனால நான் எவ்வளவு சங்கடத்தை சுமக்கிறேன். ஆனா என் குளத்தையும் அந்த சங்கடத்தை சுமக்கணுமா? அப்படி கேள்வி. சில வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா நல்ல ஸ்மோக் பண்ணுவார், பையன் ஸ்மோக் பண்ண அடிப்பார். ஸ்மோக் பண்ண கூடாது, தப்பு. நீ பண்ணலாமா? அப்படின்னா பெற்றோர்கள் எப்படின்னா, தான் தவறு செய்தாலும் தான் துன்பப்பட்டாலும் தாங்கிக்குவாங்க, தன் குழந்தைகள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அந்த முடிவெடுப்பான். நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா தாங்கிவோம், நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு தூக்கம் வரும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் நேச்சர் தான். அப்போ நம்ம ஒரு பொறுப்பு எடுப்போம். இன்னைக்கு என் பெற்றோர்கள் மூலமாக நான் கொண்டு வந்த கர்மா, வினை, அது என் குழந்தைகளுக்கு போகக்கூடாது. சரி, அது நீங்க பெறுவதற்கு முன்னாடி சொன்னா ஏதாவது செஞ்சு போகாம பார்த்துக்கிடலாம். இந்த பிள்ளைகளை பெற்றாச்சு, அதுக்கும் வழி இருக்கான். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சித்தருக்கு வழி இருக்கலாம் என்னன்னு சொல்றேன். ஆனா முதல்ல நீங்க அந்த பொறுப்பு எடுக்கணும். உங்க குழந்தைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு உங்களிடம் இருக்கிற பாவ வினை பதிவு அவங்களுக்கு போகக்கூடாது. சரி, அவங்க குழந்தை பெற்றாச்சு, போயிடுச்சு, அதை போக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு அதை பற்றி நாம சிந்திக்கணும். பொறுப்பு எல்லாரும் கடமை உணர்வோடு, பொறுப்பு உணர்வோடு அதை எடுக்கணும். அப்போ தியானம் பண்ணுனா போயிடுமா? ஏன்னா மக்கள் கேட்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 10 வருஷமா தியானம் பண்றேன், எனக்கு மீண்டும் மீண்டும் துன்பம் வருது சார், அப்ப என்ன நான் தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது மாதிரி கோயிலுக்கு போறவங்க சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு எவ்வளவோ பண்றேன், எல்லாம் செய்யறேன், ஆண்டவன் கண்ணையே திறக்கலையே, எனக்கு இவ்வளவு சங்கடத்தை கொடுக்குறானே அப்படின்னு அழுவாங்க. ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, தியானத்திற்கும் இறைநிலை தேடலுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க தியானம் பண்றதுனால உங்களுடைய துன்பமெல்லாம் பொருள் நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. தியானத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. சரி, இப்ப நான் என்ன சார் அப்படின்னா, அற வாழ்க்கை வாழணும். முக்கியமா தியானமும் பண்ணணும். ஏன்னா முதல்ல நான் தியானம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய தியானம் ஆக்சுவலா தியானம் அல்ல, தியானமாக அமருவதற்குரிய ஒரு முயற்சி. அது பேரு மனோபயிற்சி. அது தியானம் சொல்லக்கூடாது. சிஸ்டமேட்டிக் சைக்கோ எக்ஸசைஸ்.
எப்படி உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுக்குறோமோ அதே மாதிரி மனதிற்கு ஒரு மனோப்பயிற்சி. என்ன மனோப்பயிற்சி? செதறி போகிற மனசை ஓர்மைப்படுத்துவதற்கு. ஓர்மை, பி ஒன்னஸ். இப்போ நம்முடைய மனசு இருக்கு பாருங்க, அது பன்மையில் இருக்கு, சிதறது, ரிஃப்ராக்டட் மைண்ட்னு சொல்லுவோம். அதை கான்சென்ட்ரேட்டட் மைண்டாக மாற்றினால் அது ஒருமுகப்படுது, ஓர்மை அடையுது, பி ஒன்னஸ். அதுக்கு அந்த பயிற்சி, மனோப்பயிற்சி போடணும். இன்னொன்று, இந்த ஓர்மைக்குரிய மனம் இருக்க, அது ஒரு மனமாக மாறினாலும் கூட அதில் நான் என்கிற ஒரு அகங்காரம் இருந்துகிட்டே இருக்கும். அது கரைந்து அழியணும். அதுவும் அழிந்தால் நீங்கள் தியானத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தியானம் என்கிற இடத்தில் நான் என்றோ எனது என்றோ செருக்கு இருக்காது, முற்றிலும் அழியும், தானா அழியும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, முக்கியமா இங்கதான் ஆறாம் டவுன் இங்க எடுக்க வேண்டியது மனோப்பயிற்சி. அறம் என்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய செயல்கள். சினத்தை போக்க முடியாது, திருப்பி சொல்றேன், சினத்தை போக்க முடியாது. ஆனா உங்க மனசை பக்குவப்படுத்துறீங்கன்னா சினம் உங்களுக்கு வராது. அதான் தவிர்த்த வார்த்தைக்கு. ஏன்னா மகிழ்ச்சியினுடைய வார்த்தையை தவறா புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியை தவிர்க்க சொல்றாரு, எப்படி தவிர்க்க முடியும் அப்படிலாம் கேட்பான். இங்க தவிர்த்தல நீங்க எப்படி எடுக்கணும், சினம் உங்கள்கிட்ட வரக்கூடாது, அதுக்கேற்ற பக்குவத்தை உண்டு பண்ணணும், அப்ப சினம் வராது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். இந்த கொல்லன் பற்றையில கொல்லம்பட்டையில ஈக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. ஒரு பழமொழி இருக்கு, மூக்கில் வந்து ஈ வந்துன்னு வைங்க, அவன் எப்படி வேலை செய்வான், கையில் அவ்வளோ பெரிய சுற்றி ஒரு நெருப்பை வச்சு அடித்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஈ வந்து உட்கார்ந்து. இந்த ஈ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய ராடு, அயன் ராடு, அதில் நிறைய ஈ மொச்சிட்டு இருக்கு. ஏன் மொச்சிட்டு இருக்குன்னா அது ஏதோ சர்க்கரையோ ஏதோ ஒன்று அதில் இருக்கு, ஈ மொச்சிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஈயை விரட்டிட்டு இருக்கா, அது போகுது, திரும்பி வந்து உட்கார்ந்து இவனை வேலை செய்ய விட மாட்டேன். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த இரும்பு ராடை லைட்டாக சூடாக்கி போட்டுட்டா ஈ வராது, அதை உஷ்ணப்படுத்திட்டா ஈ வந்து உட்காரப்படியே போயிடுச்சு. இது பக்குவம். ஈ வராமல் இருப்பதற்கு என்ன பக்குவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு, அது மாதிரி சினம் வந்து உட்காராம இருக்கிறதுக்கு, நம்மகிட்ட வராம இருப்பதற்கு இந்த மனசை ஒரு விதமான பக்குவப்படுத்தணும். அதில் கவனிக்கணும். நீங்க போய் சினம் வரக்கூடாதுன்னா நீ அப்படி இருப்பேன் இப்படி கையெல்லாம் கட்டிட்டு இருந்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது வேற மாதிரியான பக்குவம். இந்த பக்குவத்தை தான் நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடி, புரிதலின் மூலமாக. முதல்ல என்ன புரியணும், சினத்தை போக்க முடியும் முதல்ல. ஏன்னா சினத்துல ரெண்டு இருக்கு. ஒண்ணு நீங்களா எடுத்த ஸ்டெப்ல நீங்களா கோவிச்சுக்கிறது, இன்னொன்னு பிரத்யார் உங்களை கோவிக்கிற போது நீங்க ரியாக்ட் பண்ணி கோவிக்கிறது. ரெண்டு இருக்கு, ரியாக்ஷன் கோபம், ஆக்ஷனும் கோபம். இப்போ முதல்ல நீங்க வந்து உங்கள்கிட்ட வரக்கூடிய கோபத்தை எப்படி போக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, மொயின்ட்டு தோல்வி தானே. அப்ப தோல்வி உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு புரிதலை கொடுக்குது. நான் தான் சொன்னேன், தோல்விகள் எல்லாம் படிக்கட்டுகள், வெற்றிக்கான படிக்கட்டுகள். எப்படி இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சு கோபப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா பிறர் பண்றது அப்படி வச்சிடுங்களேன். நானும் எவ்வளவோ போயிட்டேன், மனவளக்கலையில 20 வருஷமா இருக்கிறேன், 30 வருஷமா இருக்கிறேன், கோபம் போகலை. சரி, போகலன்னு தெரிஞ்சிச்சு இல்லை, இது அதை ஏற்று போராடாது, குற்ற உணர்வும் கொள்ளாது. என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கோபத்தை போக்க முடியாது. அடுத்தால என்ன புரியணும், கோபம் என்பது ஒரு விளைவு, நம்மகிட்ட வெளியில வருது. ஒரு விளைவுன்னு ஒண்ணு இருந்தால் ஒரு செயல் ஒண்ணு முன்னாடி இருந்திருக்கணும். காரணம் இல்லாம காரியம் இல்லை. எஸ்கேஸ் மீ. இல்லையா? கோபங்கிறது ஒரு காரியம், ஒரு நிகழ்ச்சி.
நடக்கு. நிச்சயமா காரணம் இருக்கு. இப்போ காரணம் இருக்கிறதுனால காரியம் நிகழும். அப்போ கோபம் வந்தால் நமக்கு வந்தாலும் சரி, பிறருக்கு வந்தாலும் சரி, அது நியாயம் தானே. கோபப்படுதல் என்ன நியாயம் இருக்கு? ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இருக்கிறதால இப்போ காரியத்தை போக்கணுமா, காரணத்தை ஆய்வுக்கு எடுக்கணும். அதாவது சினத்தை போக்கணுமா, சினத்துக்குரிய காரணத்தை ஆய்வுக்கு எடுக்கணும். முடிவெடுங்க. இப்போ ஆய்வுக்கு எடுக்கணும். நீங்க ஆய்வுக்கு எடுத்தீங்கன்னா சரியா எடுக்கணும். ஆய்வுக்கு எடுக்கும்போது வித்தவுட் எனி ப்ரிஜுடியூசஸ், பிறர் மீது இருக்கிற முந்தைய கருத்தை எல்லாம் வச்சுக்காம ஃப்ரெஷ்ஷா ஆய்வுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் மனைவிக்கு என் மேல வந்த கோபம் ரொம்ப நியாயமானது தான். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துல என் மேல தப்பு இல்லை, என் மேல தப்பு இல்லை, என் மகன் ஏதோ பண்ணிட்டான், அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு பெரிய பையன் ஆயிட்டான். என்ன பண்றதுன்னு அந்த அம்மா அந்த கோவத்தை கொஞ்சம் அடக்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட காட்டுறாங்க. ஏன்னா என்கிட்ட உரிமை அவங்களுக்கு அதிகம், வாழ்க்கை துறைக்கு மேல எல்லாருக்கும் உரிமை அதிகம், அளவுக்கு மேல உரிமை அவங்கள்ட்ட காட்டுறேன். இதான் புரிதல். என் மனைவிக்கு என் கடவுளுக்கு என் மேல என்ன கோபம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு ஆய்வு செய்தீங்கன்னா ஒன்று நீங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தா அவங்க கோபத்தை வாங்கி கட்டிக்க வேண்டியதானே. அவங்க கோபத்துக்கு நீங்களாம் காரணம். அதுல ரெண்டு இது இருக்கு. அவங்க கோபம் வந்து உங்களை திட்டது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சக்தி வீணாயிடுச்சு, பிளட் ப்ரெஷர் வந்துருச்சு, அதனால நோய் வந்துருச்சு. யார் காரணம்? நாம. அப்ப அந்த இடத்துல அவங்ககிட்ட கோபப்படும் போது அமைதியா உட்கார்ந்து பேசாம இருக்கணும். நோ ரியாக்ஷன். மன்னிச்சுக்க நான் அப்படி அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு சொல்லுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அது பெரிய விஷயம். சரி, இப்போ நீங்க சொல்லிங்க, சார் நான் நல்லா ஆய்வு பண்ணிட்டேன், நான் ஒரு தப்பு பண்ணலை. அவங்கள்ட்ட சொல்ல நான் என்ன பண்ணேன், அவ்வளவு கோவப்பட்டான். சரிப்பா, எதனால அவங்க கோவப்பட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆய்வு அது என்னவோ மறுவளுக்கு மேல கோவம், அந்த பையன் மேல கோவம், மகளை உனக்கு அடக்க தெரியாதா என்ன, அவன்கிட்ட எல்லாம் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட சொல்ல முடியாது, இல்லை அவள்கிட்ட சொல்ல முடியாது, மகள்கிட்ட சொல்ல அப்படி வச்சுக்கிட்டு ஒரு உதாரணம். நீங்க என்ன பண்ணாரு, வீட்டுக்காரர்கிட்ட இப்போ புரிஞ்சு போச்சு எதனாலே. நான் முன்னாடி ஜோக்கா சொல்லுவேன், கன்னியாகுமரி பயிற்சியில் வீட்டுக்குள்ளே யாருனாலும் மனைவி இப்படி கோபம் வருது, காலையில் வேலைக்கு போகும்போது கை காட்டி ரொம்ப சிரிச்சு அனுப்புனாங்க, இப்போ வீட்டுக்குள்ளே செருப்பு கூட கழட்டலை, அதுக்கு முன்னாடி ஒரு கத்துறாலேன்னு அப்படி நின்று ஆலோசனை விட்டுட்டு அப்படி பார்க்குறேன், எங்கள் அம்மாவுக்கு செருப்பு வந்தது. எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, வெளியூரில் இருக்கா, பார்க்குறேன் வெளியில் எங்கள் அம்மாவுக்கு செருப்பு. ஓஹோ, சங்கதி என்னன்னு வாசல்லே தெரிஞ்சு போச்சு. கோபத்துக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம மௌனமா போகணுமா, ரியாக்ட் பண்ணணுமா? இப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு தீய விஷயங்களுக்கு, ஒரு கோபம் உங்க வீட்டுக்காரங்களுக்கோ உங்களுக்கோ வந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருந்து காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு புரிதல் நிகழும். அப்படி புரிய 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 இதுல உண்மை இருக்கு, அதனால இதை ஏற்றுதான் கொள்ளணும்னு உங்களுடைய உள் மனசு சொல்லும். அடுத்தவங்க சொன்னா நம்ம கேட்க மாட்டோம், நம்ம மனசு சொல்லும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அவங்க அப்படித்தானே பிஹேவ் பண்ண முடியும், நம்ம அதுக்கு முரண்பட்டு அப்படி இப்படி செய்யணும் சண்டைக்கு போனா அது அர்த்தம் இல்லையே. இப்ப என்ன, நல்ல கவனிச்சீங்கன்னா, ஆய்வு செய்தீங்கன்னா காரணம் தெரிஞ்சுக்கிச்சு, காரணத்துல நியாயங்கள் இருக்கு, அதனால இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, ஆகவே இதை நான் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப எப்போ ஏற்றுக்கொண்டோம், அங்க ரியாக்ஷன் இல்லை. ரியாக்ஷன் என்ன, ஆக்ஷனை ஏத்துக்கலைன்னா ரியாக்ஷன் திருப்பி கொடுக்கறது, வாங்கிக்கிட்டா நோ ரியாக்ஷன். இப்படி பண்ணும்போது என்னன்னு பாருங்க, உங்க சிரம் போயிடுச்சு. முதல்ல இது யார்கிட்ட டெஸ்ட் பண்ணணும்னா உங்க வாழ்க்கை துணை. நான் என் மனைவிட்டு தான் டெஸ்ட் பண்ணணும். நிறைய தோத்துருக்கேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா அது கஷ்டம். ஆனா என்ன, நான் முயன்று தோத்தா கூட அப்புறம் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். இங்க இதான் வேணும், அட்ஜஸ்ட்மெண்ட். எப்போ என்னால முடியல, தோல்வி, அப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்றோம்? தெருவில் போறக்கிட்ட இல்லை, என் மேல கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஆன்மா, அவன்கிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ணல, யார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? அப்போ நீங்க உதாரணத்துக்கு சொல்ல, நான் என் மனைவிட்ட தோற்று கொடுக்கிறேன்னு சொன்னா உண்மையில அதுதான் வெற்றி. பாருங்க, எது வெற்றி? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நான் வெற்றி அடையணுங்கிறதுக்காக போராடி அவங்கள தோல்வி அடை செய்வான்.
சரி, அவங்க தோத்துட்டாங்க, அவங்க மனசு எவ்வளவு உடையுது, எப்படி இருக்கு. மாறா நீங்க தோற்று கொடுங்க, அவங்க மனசுல எவ்வளவு சந்தோஷம். இப்போ பிறருடைய மகிழ்ச்சி தான் நம்முடைய வெற்றி. அதுதான் எவ்வளவு நாளும் தோற்று கொடுக்கலாம், விட்டு கொடுக்கலாம். இதான் மாதிரி சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். தியாகம், விட்டு கொடுக்குறோம். ஈகோ விட்டு கொடுக்குறோம். சொல்லிட்டு போட்டு நீங்க உங்க வாழ்க்கை தொழில மட்டும் இந்த மாதிரி பண்ணி தோற்று கொடுத்து வெற்றி அடைந்தீர்களே ஆனால் அந்த பக்குவம் நீங்க யார்ட்டையும் எங்க போனாலும் செயல்படுறதுக்கு முன்னாடி வரும். நான் சொல்றது எளிது, ஆனால் கடினம். ஆனால் தொடர்ந்து பயின்றால் அந்த கடினம் எளிதாக மாறும். இப்படிதான் நீங்க உங்களை வெற்றி கொள்ளணும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம எல்லாருமே தியானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாமோ சொல்றோம். ஆனா நான் சொல்வேன், தியானத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட பன்மடங்கு முக்கியத்துவம் உங்கள் மனதில் எழக்கூடிய உணர்ச்சியின் மீது கவனம் செலுத்தி, என்ன மாதிரியான உணர்ச்சி வருது? கோபமா, பொறாமையா? பொறாமை வரும். அழுக்காறு, அவ்வா, வெகுளி, இன்னாசொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம். நம்ம அதே சொன்ன அறம் நின்று வாழணும். அறம்னா என்னன்னு விளக்கம் கொடுக்கிறாரு வள்ளுவர். அழுக்காறு, அழுக்காருன்னா பொறாமை. அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னாசொல் கடினமான வார்த்தைகள் பேசுறது, இவை நான்கும் இழுக்கா என்றது அறம். அறம் நின்று வாழ்ந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? உங்க மனசு தூய்மையாகுது. உங்க மனசு தூய்மையாக, அதாவது உங்க வினைப்பதிவு கழிது பாருங்க, இம்மிடியா உங்க குழந்தையோட வினைப்பதிவு கழிவு. அது எப்படி சார்? அது ஒரு உதாரணம். அந்த காலத்துல மகரிஷி சொன்னாங்க, இந்த வீட்டுல தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு தொட்டி கட்டுவோம் சிமெண்ட்ல. இப்போ சொன்னார் மகரிஷி, ஒரு பெரிய தொட்டி 10 குடம் தண்ணி பிடிக்கும், அப்படி ஒரு தொட்டி. பக்கத்துல 2 குடம் தண்ணி பிடிக்கிற ஒரு தொட்டி. இந்த தொட்டிக்கு கீழே ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு டியூபால. அப்படி கற்பனை பண்ணிடுறாங்க, ஒரு பெரிய தொட்டி, ஒரு சின்ன தொட்டி, ரெண்டையும் ஒரு டியூபால கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பெரிய தொட்டியில தண்ணி விழுதுன்னு வச்சு, தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கு பெரிய தொட்டியில. சின்ன தொட்டியில விழ, இதுல எந்த தொட்டி முதல்ல நிறையும் அப்படின்னா சிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன தொட்டி தான் நிறையும். ஏன்னா நீர் மட்டம். அப்போ பெரிய தொட்டிக்கு கொடுத்த நீர் முதல்ல நிரம்புவது சின்ன தொட்டி. அதே மாதிரி நான் வீட்டுல பெரியவன், எனக்குள்ள என்னென்ன மாற்றம் நிகழுதோ, அல்லது என்னென்ன நான் வாங்குறேனோ அது முதல்ல என் குழந்தைகளுக்கு போகும். ஏன்னா அது சக உதிரம், அப்படித்தானே? இதை வச்சுதான் ஒரு சித்தர் ஒரு பாட்டு அருமையா பாருங்க. திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் ஆற்றும் தவம் அறம் மேற்துணையாமே. என்ன சொல்றாருன்னா, 126 பேர் கொடுத்தாங்க பாருங்க, அதனால மனைவியும் 126 வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். நானும் 126 வீட்டுக்கு வாங்கிட்டேன். 252 பேருடைய விளையாட்டுக்கு நடக்கு. நல்லா கவனிக்கணும், சும்மா இல்லை. அதை அவர் சொல்ற, திளைக்கும் வினைகடல். இந்த குடும்பத்தை சம்சாரம் ஒரு சாகரம்னு சொல்லி வச்சாங்க. எல்லாரும் வாழ்க்கையில கடல் அலை மாதிரி வினைக்கடல். என்ன கர்மா, எத்தனை கர்மங்கள் இந்த வீட்டுல சொல்றோமா இல்லையா? அத சொல்றாரு, திளைக்கும் வினைக்கடல். ஒரு வினைக்கடல் தீர்வு உற தோணி. திளைக்கும் வினைகடல் தப்பு, இழப்பினை நீக்க இருவழி உண்டு. இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய குளத்திலேயோ கடல்ல விழுந்துட்டார். அது வெளியே வரணுமானா அவருக்கு என்ன வேணும்? ஒரு தோணி வேணும், 2 துடுப்பு வேணும், போட்டுதான் வெளியில வர முடியும். அது மாதிரி குடும்பங்கிறது வினை மிகுந்த வினை கடலுக்கு ஒப்பானது. அதுக்கு தீர்வு வேணுமானால் அவர் சொல்றாரு, அந்த குடும்பத்துல யார் தலைவர்? அக்கேடில் முதல்வன். அந்த இல்லற வாழ்க்கையில முதல்வன் யாரு? எங்க வீட்டுல நான் முதல்வன், என் மனைவியும் முதல்வி, அப்படி வச்சுக்கலாம். இந்த முதல்வன் ஆற்றக்கூடிய தவமும் அறமும் 2 துடுப்பு மாதிரி மேல் துணையாமை.
நீங்களும் நானும் செய்யக்கூடிய தவமும் அறம். தியானம்ங்கிறது மனதை கூர்மைப்படுத்துவதற்கு, அறம் என்பது தூய்மைப்படுத்துவதற்கு. கூர்மையும் தூய்மையும் மனதில் நிகழ 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 அது உடனே பிள்ளைகளுக்கு போகும், போய் அவங்களுக்கு கூர்மை ஏற்படுத்தும், தூய்மை ஏற்படுத்தும். அலை இயக்க தத்துவம். ஏன் இன்னைக்கு வற்புறுத்தி சொல்றேன்னா, நிறைய அன்பர்கள் தங்களுடைய சங்கடத்தை சொல்லி சங்கடப்படுறாங்க. நான் அவங்களுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சொல்றேன், முதல்ல நீ சங்கடப்படாது, கவலைப்படாது. ஏன்னா அது இயல்பு. உங்க வாழ்க்கையில தோல்வி வருதா, பல தோல்வி, பொருள்ல நஷ்டம் வருதா, நட்புல இழப்பு வருதா, வரும். அது இயல்பு. இழப்புகள் இயல்பானது. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? அது 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 வந்து இயல்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலேயே உங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும். இப்ப நான் என்ன செய்யணும்? இது எங்கிறது வந்தது? இதனுடைய காரணங்கள் என்ன? இப்ப காரணத்தை புரிஞ்சிட்டோம், பெற்றோர்கள் மூலமாக வந்தது. இதெல்லாம் நான் சொல்ற தன்மையை பொறுத்து, வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பொறுத்து. சரி, இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஆசையெல்லாம் சீரமைத்து பொருளாதாரத்தை சிரமம் இல்லாமல் பார்த்துக்கிடலாம், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணி எப்படி உடல் நலத்தை தக்க வைக்கலாம், எப்படி ஓரளவுக்கு மௌனமாக இருந்து நம்ம சொன்ன மாதிரி சினம் தவிர்த்து சொன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் காரண காரியங்களை தெரிஞ்சுட்டா பகைமை இல்லாமல் நட்பு எப்படி காப்பாற்றிக்கலாம், டெக்னிக் தெரிஞ்சு போச்சு. இதை நீங்கள் வாழணும். அறம், இதான் அறம். அப்படி யாரும் அறம் நின்று தினசரி காலையில் நீங்கள் சபதம் எடுங்க. இன்னைக்கு நான் வந்து கூடுமானவரை இல்லை, ரியாக்ட் பண்ண மாட்டேன். அங்கிருந்து வரக்கூடிய ஆக்ஷனுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும். இல்லை, எனக்குள்ளே இருந்து வரும் கோபம். அவன்கிட்ட மட்டும் இல்லை, எனக்குள்ளேயும் கோபம் வரும். வெளியிலும் வந்து சிரிங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஏன் கோபம் வருது, தனக்கு கோபம் வந்ததுடைய காரணம் என்ன? அது நியாயமான காரணம். சரி, அந்த காரணத்தை போக்க முடியுமா? எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் பிள்ளைகிட்ட, நீ அப்படி துணி காய போடாத, இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி அதுதான் செய்யுது. அப்போ என்ன கோபம் வந்து இதான் காரணம். சரி, இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எத்தனை வாட்டி சொன்னாலும் அது அதான் செய்யுது, இனிமேல் சொல்ல வேண்டாம். அதனால வீடு அசிங்கமாக போச்சு, அது பற்றி போனா போச்சு. பாருங்க, இதான் தியாகம். இதுதான் தியாகம். இதனால வீடு அசிங்கமாகுது. ஏன் சொல்படி கேட்காதுன்னு புரிஞ்சுட்டா இனிமேல் சொல்லாதீங்க. இதுதான் நம்ம ரமண மரிசி சொல்றார். அவங்கவுங்க பிராப்தத்தை படி அவங்களுக்கு என்னென்ன வருமோ வரும், என்னென்ன வராதோ வராது. என்ன முயற்சிக்கணும் நான் சொல்றேன். நீ எவ்வளவு எடுத்தாலும் சரி, உனக்கு வர வேண்டியது வந்தே தீரும், வராதது வரவே செய்ய. ஆக மௌனமா இருத்தல் நலம் என்று ரமணர் சொல்றார். மௌனம்னா என்ன? நோ ரியாக்ஷன், ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங். காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு சாட்சியா இருந்துட்டு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது மௌனம். இதுக்கு நாம் எல்லாரும் முயற்சி பண்ணணும். எத்தனை பங்கு? 100 பங்கு. தியானத்துக்கு அவ்வளவு முயற்சி வேண்டாங்க. நீங்க முயற்சி எடுத்தாலும் தோல்விதான் வரும். எப்ப வெற்றி வரும்? இந்த சொன்ன பாருங்க, புரிதலும் ஏற்றுக்கொள்ளுதலும். இவ்வளவு நேரம் அதை நீங்க சரியா பண்ணிக்கிட்டே வர 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 உங்க மனசோட ஃபிளக்சுவேஷன் இப்ப எப்படி ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னா இப்படி வேகமா. ஆனா புரிந்து ஏற்றுக்கொள்ள ஃபிளக்சுவேஷன் இருக்கும், வேகம் குறையும், உயரம் குறையும். அது ஏற்ற தாழ்வு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 1 வருஷம் 2 வருஷம் நீங்க நல்ல போயிட்டீங்கன்னா ஒரு கட்டம் வரும், நோ ஃபிளக்சுவேஷன், இக்குலிபிரியம், சமநிலைக்கு மனசு. என்னைக்கு சமநிலைக்கு வருதோ அன்னைக்கு தியானம் அப்படி நிகழும். தியானம் முயன்று வருவதல்ல, ஆனால் மனோபயிற்சி கொஞ்சம் முயறணும். ரெண்டு பிரிக்கிற பாருங்க, தியானம் வேற, மனோபயிற்சி வேற. மனோபயிற்சி என்றால் சிதறுகிற பன்மையில் இருக்கிற மனதை குய வைத்து ஓர்மைப்படுத்துதல். அது எதற்கு என்றால், இந்த ஓர்மைப்படுத்துகிறதுனால வரக்கூடிய வல்லமை வைத்துத்தான் நான் சொன்னதை செய்ய முடியும். எது? காரண காரியத்தை கண்டுபிடிக்கிற ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கிட்டும். ஏன்னா கூர்மை வந்துருச்சு, ஷார்ப்டு மைண்ட் ஷார்ப் ஆயிடுச்சுன்னா ஒரு காரியம் நடந்ததுன்னா ஷார்ப்பா கவனிக்கும், நுணுகி பார்க்கும் என்ன காரணம். இதுதான் இந்த திருக்குறள்ல கூட ஒரு பாடல் சொன்னான்ல, இடுக்கண் வருங்கால் நகுக மற்றும் அதை அடுத்து ஊறுவது அகது ஒப்பது இல். இடுக்கண் என்று சொன்னா வீட்டுல ஏதோ பிரச்சனை. சாதாரண என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரச்சனை வந்துன்னா சிரிச்சுக்கோ அப்படின்னு. சிரிக்கலாம் முடியாது, துன்பம் கஷ்டம் சங்கடம் வரும்போது எங்க சிரிக்கிறது.
அதை விட்டு விலகி போ. ஏன் விலகணும்? விலகி நின்னாதான் இந்த காரியத்திற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்ய முடியும். அல்லாம அதுல போய் விழுத்துட்டு அந்த பிரச்சனை இல்லை, ஆய்வு செய்யக்கூடிய அறிவு போயிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்தானே. தியானம் பண்ண இந்த ஆத்திரம் குறைந்து அமைதி வர வர புத்தி வேலை செய்யும், நுண்மா நுழைவுடன் வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணத்தை கண்டுபிடிக்கிற ஆற்றல் வரும். அதுல காரணங்கள் இருக்கிறது என்பதனால அந்த உண்மையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிற மனசு வரும். மனம் பக்குவம். மனம் பக்குவம் எதற்கு? தியானம் நிகழ்வதற்கு. தியானம்னா என்ன? தன்னுடைய முழுமையில் முழுமையாக ஆனந்தமாக இருப்பது. அதான் அல்டிமேட். சரிங்களா? நான் இவ்வளவு நேரம் மைண்ட் சொன்னது ஒரே விஷயத்துக்கு தான். இன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு 7-8 போன். எல்லாம் இதான் காரணம். அடுத்தவங்களை திருத்த போறது தன்னுடைய அகங்காரத்தினால. அகங்காரம் கெட்ட வார்த்தையில எடுக்க வேண்டாம். தன்முனைப்பு எல்லாத்தையும் இயல்புன்னு சொல்லிட்டேன் மோதியே. ஏன் நான் அவர்களுக்கு விட்டு கொடுக்கணும்? நான் சொல்லியும் அவர் கேட்கல, மீறி எல்லாம் பண்ணாரு. இப்போ அவருக்கு தேவை நம்மகிட்ட வந்து கேட்கிறாரு, நான் எடுத்து கொடுக்கணும். மனசு அப்படிதான் சொல்லுவேன். ஆனாங்க நான் என்ன சொல்லுவேன், உண்மைதான். நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா கொடுங்க. இல்லை பாதிப்பு வரும்னு நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி பாதிப்பு வரும், அதுக்கு நீங்க சரி பண்ணி குடிப்பீங்கன்னா நீங்க பண்ணுங்க. ஏன்னா சண்டை போடுறத விட சமாதானம் முக்கியம். ஆனா சண்டை போடதான் மனசு சொல்லும். ஏன்னா நம்ம சொன்னதை அவர் கேட்கல, அவங்க கேட்கல, வீட்டுல அனுபவிக்கட்டும் அப்படின்னு மனசு சொல்லும். விடாதவனை அவன் அனுபவிச்சாதே அவனுக்கு சரியா வரும். எத்தனை வாட்டி சொன்னேன், நான் எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ண சொன்னேன், என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தானா சொல்லும். நம்ம மனசு மதிப்பு எதிர்பார்க்கும். ஆனா என்ன நினைக்கலாம், நம்ம இதுக்கு ஒரு ஓகே அப்படின்னு சொன்னா பலன் வந்து நமக்கு துன்பம் தரும்னா வேண்டாம். இல்லை அவர்கிட்ட நீங்க பேசி, அந்த அம்மாட்ட பேசி, அந்த வீட்டுக்கார்ட்ட பேசி, வீட்டு உள்ளிட்ட பேசி, சரி நான் ஓகே சொல்றேன், ஆனா கண்டிஷன் இந்த மாதிரி வந்ததுன்னா அது நீங்க பொறுப்பெடுக்கணும். அப்போ ஒரு உடன்பாடு, இது பேரு தீர்மானம், உடன்படிக்கை வச்சு விட்டு கொடுத்தோம்னு சொன்னா சரி போட்டுமே, நம்ம என்ன கொண்டாப்போம். இப்படி வந்து மனசை வந்து சமநிலைக்கு கொண்டு வந்து பழகணும். கஷ்டம். ஏன்னா நம்ம மனசுல இருக்கிறது ஒருத்தர் 2 பேர் இல்லை, 126 பேருடைய விளையாட்டு நடக்குது. நீங்க 127, ஒரு மனிதர் இந்த 126 மனிதர் எதிர்த்து போராடுகிறான். அதான் சாமிச்சுனார், பழக்கம் இது விளக்கம். பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு இடையில போராட்டம். 126 பேர் இது வந்து பழக்கம். இப்போ மகிழ்ச்சி மூலமா கிடைச்சது விளக்கம். இந்த 127வது நபர் ஒருத்தர் இந்த 126 பேர்ட்ட போராட வேண்டியிருக்கு. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவஸ்தை, ஜாக்கிரதா அவஸ்தை. ஆனாலும் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையா இருந்து விட்டு கொடுக்கறதுனால, இசைந்து போறதுனால நமக்கு லாபமா நஷ்டமா? விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த நோக்கம் இதுக்காக, என் முழுமை உணர்வதற்கு. அடிக்கடி மனசுல வச்சுவிடணும், என்னுடைய முழுமை பேரானந்தத்தோடு கூடியது. எனக்குள்ள அப்படி ஒரு பொக்கிஷம் இருக்கு, நான் அதை அடைவதற்கு வந்திருக்கிறேன். ஏன் இதுக்கெல்லாம் போய் சட்டம்? இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டாரு, அவரு நான் பேசுறதை கேட்டுட்டு இருந்தா அவருக்கு சேர்த்து சொல்றேன், லீவ் இட். நஷ்டமோ கஷ்டமோ ஆயிடுச்சு, லீவ் இட். ஒருவேளை அவருக்கு இந்த பதில் கிடைச்சிச்சு, நான் அப்புறம் கூப்பிட்டு சொல்லட்டும், சார் நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லிட்டீங்க, இல்லை நான் அவரை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அவருக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். எனக்கும் டெய்லி இந்த மாதிரி நிறைய வருது, எனக்கும் வருது. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆய்வு செய்து அப்படியே போட்டு. இப்போ என்னன்னா, எங்க வீட்டில் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு எருமை மாதிரி, சூடு சொரணை ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கரெக்ட், அப்படியா? சந்தோஷம், எனக்கு அதான் வேணும். சூடும் சொரணையும் வேண்டாம். அது இருந்ததுன்னா ரியாக்ட் பண்ண சொல்லும். அப்போ உங்களை 4 பேர் கேவலமா போய் பேசிட்டு போட்டோம். கேவலமா பேசும், ஒரு நாளைக்கு பொழுது பேசும், ஒரு நாளைக்கு இருந்து பேசும். மூட முடியுமா உலக சொல்லுவாங்க இல்லையா? அதனால அதெல்லாம் மறந்துடும். நம்ம மனசு எப்படி இருக்கு, நான் இன்னைக்கு எப்படி இருக்கு, எனக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி
ஏன் இதெல்லாம் சொல்றா, தியானம் கூட இன்னும் நடத்தலை. தியானம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. தியானம் வேண்டாம்னு சொல்லலை. 10% தியானம், 90% தற்சோதனை, அகத்தாய்வு, அதுல புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், சமாதானம், அதன் மூலமாக அமைதி, அமைதியின் மூலமாக ஆனந்தம், ஆனந்தமே தியானம். அது பிற்பாடு உங்களுடைய செயல்ல வெளிப்படும். வீட்டுக்காரர் அப்படி பண்ணிட்டாரு, நமக்கு கோபம் வருது, நியாயம். ஆனா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு ஒரு துன்பம் கொடுத்தவனுக்கு அவன் நானே நன்மையும் செய்து விட இல்லையா, இன்னா செய்தார் அவர் வெக்கப்படும்படிக்கு அவர் நல்லது செஞ்சார். ஆனா கஷ்டம். வள்ளுவர் சொல்றது ஓகே, வள்ளுவருக்கு ஓகே, நம்மளா வள்ளுவரா இருந்தா சாதாரண மனிதன். ஆனால் முயல்வோம் நிச்சயமா. நம்ம எல்லாம் இப்படி நான் இப்ப பேசுனதை எனக்கு சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான். குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு, நிறைய வீட்டை தொடர்பு இருக்கு. எங்கேயாவது உணர்ச்சி வசம் வரும், ஏதாவது ஒரு வார்த்தை என்ன அறியாமலே வந்துடும். அவர் ஐயோ இப்படி பேசிக்கிட்டேன் மனசுல வரும், என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஒரு மானசீகமா அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கறது தான். இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் அன்னன்னைக்கு நான் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நைட்டில் போய் நான் ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்டு முடிஞ்சு தூங்க முன்னாடி ஈஸ்டரில் இப்படி கண்ண மூடி இருந்தது தான். ஏன்னா மனசுக்கு நான் சமாதானம் கொடுத்துட்டேன், என் மனசுக்கு நான் சமாதானம் கொடுத்துட்டேன். ஆனாலும் இனி அந்த மனசு குரங்குத்தனம் பண்ணாது, இப்படி ஆனந்தமா இருக்கு. இது ஒரு கேள்வி மனசுல இருந்தா அங்கிருந்து விட கிடைக்குது. அதனால நான் உணர்றேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. எது? இறைவழியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு. பிரபஞ்ச காந்த களத்துல நமக்கு என்ன வேணுமோ அது அரூபமா அங்க இருக்கு. என்ன வேணும் அது சூழ்நிலையில அதை அழுத்தி விட்டுக்கிட்டு இருக்கு, உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. நாம உணர்ச்சி வசத்துல இருக்கிறதுனால என்ன பண்றோம், அதை ரிப்பல் பண்றோம், திருப்பி விட்டுறோம், உள்ள வாங்குறது. நீ உள்ள வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளவு அறிவு என்கிட்ட இருக்கா. இதுதான் தன் அறிவு, சுய அறிவு. இது கற்றறிவு அல்ல, புத்தகத்துல இருந்து படிச்சது அல்ல, அது இரவல் வாங்கின அறிவு. இது என்ன அறிவு? சுய அறிவு, சுத்த அறிவு. 6வது அறிவு இல்லை. நான் யாரு, நீங்க யாரு? 6வது அறிவின் வெளிப்பாடு. அது கொஞ்சம் உணர்ச்சி வசத்துல இருக்கிறதுனால தடுக்குது. அதோட கனெக்ஷன். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், சுரிய தவம் செய்யும் போது கூட நீங்க என்ன பண்ணணும், ஒரு சுழற்சியினால ஒரு மைய அழுத்தம், அந்த அழுத்தம் உள்ள போகுது. எப்போ ஒரு அழுத்தம் உள்ள போகுதோ அப்பவுமே அங்க ஒரு வெளி உருவாகும். அது என்ன உதாரணம் சொல்லியிருக்கிறேன், ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை வேகமா சுத்தி விட்டீங்கன்னா மையத்துல என்ன ஆகுது, ஒரு பள்ளம் உருவாகுது. ஏன்னா சுழற்சினால அவருடைய சக்தி கீழ் நோக்கி போகிற போது அங்க ஒரு கேவிட்டி, ஒரு பள்ளம் உருவாகுது. எங்க பள்ளம் வெளி உருவாகுதோ அந்த இடத்துல ஈர்ப்பு சக்தி உருவாகும். இது ஒரு விஞ்ஞான ரகசியம். அப்ப ஈர்ப்பு சக்தி உருவானதும் அது கொடுத்துட்டு இருக்கா, டக்குன்னு வாங்கி நல்லா கவனிக்கிறோம். ரகசியமா நடக்கிற விஷயம். கூட்டம் குதித்தலும் கைகூடும், நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. கூட்டம்னா நான் ஏன் மரணத்தை கூட நம்ம தள்ளிடலாம் எப்போ இதை வாங்க தெரிஞ்சுட்டான். சக்தி ஈர்ப்புங்கிறது நீங்க உச்சியில துரியத்துல தவம் பண்ணிட்டு இருக்கும் போது அது வருது, அதையும் நீங்க பாவனை செஞ்சு உள்ள வாங்குங்க. ஆனா அதே நேரத்தில் எப்போ நல்லா உள்ள போகும்னு சொன்னா, நான் சொன்ன பாருங்க, நோ ரியாக்ஷன், ஒன்லி ரெஸ்பாண்டிங். அந்த இடத்துக்கு வரும். அதான் அறம். அறத்துக்கு வந்துட்டீங்க, சமாதானம் வந்துச்சு, கண்ண முடி அப்படி மனசுங்க வைக்க சப்ளை பண்ணிட்டே இருக்கும். உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும். அது பிறகு நீங்க தாங்க உங்களுக்கு குரு, நீங்க தான் குரு. இப்படி ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிடம் சொல்லியிருக்கேன். இது வீண் போகக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அதை முயன்று கொண்டு வரும். சரிங்களா? வாழ்க்கை வளமுடன். இப்போ சிறிது நேரம் துரிய தவம் செய்து
நான் சொன்ன மாதிரி பிரபஞ்ச காந்த களத்தில் இருக்க சக்தி உள்ள வாங்குவோம். ஸோ அப்போ என்ன நமக்கு வேணும், நமக்கு வேண்டியதெல்லாம் அங்கே இருக்குன்னு சொன்னேன். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், நம்மள்ட்ட இயலாமை இருக்குல்ல, அதெல்லாம் போய் இயலும் ஆற்றல். என்ன இயலும் ஆற்றல்? காரியங்களை புரிந்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற ஆற்றல் வேணும். இதான் இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்கணும். கண்டதெல்லாம் கேட்காதீங்க. புரிந்து கொள்ளுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம், அக்செப்டன்சி இஸ் லவ். 2 வாக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம், புரிந்து கொள்ளுதலே ஞானம், ஏற்றுக்கொள்ளுதலே அன்பு. இந்த ஞானம் எதற்கு? அன்பு செய். அன்பு செய். செய்ய முடியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம், அக்செப்டன்சி இஸ் லவ். அப்ப அதுக்கு என்ன வேணும்? ஒரு அறிவு வேணும். அதுக்கு நம்மகிட்ட கம்மியெல்லாம் இருக்கு. இயக்கத்துக்கு வரல இல்லை, அதை தூண்டுறதுக்கு ஒரு சக்தி வேணும். இல்லை, யார் தூண்டுவா? இறைவெளியின் சூழ்ந்தளத்து மாற்றலினால் பிரபஞ்ச காந்த களத்தில் இருக்கக்கூடிய அது எது நம்ம என்ன வேண்டணும்? அந்த ஆற்றல், அந்த அறிவு. முதல்ல உன் மனசுல இந்த இன்டென்ஷன் வேணும். என்ன இன்டென்ஷன்? என்கிட்ட இதெல்லாம் இப்படி இருக்கு, கெட்டதெல்லாம் இயல்பா இருக்கு, நான் நிச்சயமா உயர்வு அடையும், மேன்மை அடையும், நான் அறிவுல முழுமை அடையும். அன்பு செலுத்தணும், இயல்பா அன்பு செலுத்தணும். என்கிட்ட அன்பு தானா வரணும். அதுக்கு எனக்கு என்னென்ன அறிவும் ஆற்றலும் தூண்டப்படணுமா? இறைவா கொடுப்பாயா. இந்த இறைவனா சூழ்ந்தளத்து மாற்றம். நான் அதை அடிக்கடி சொல்றேன்னா, நீங்க இறைவனா பழைய கற்பனை போயிடக்கூடாது, புரிந்து செய்யணுங்கிறதுக்காக